ஹாய், வெல்கம் டு திஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கீமா ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமா ஃபேக்டரை பார்த்ததுக்கப்புறம் நம்ம பிளகினை பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஸ்கீமா ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட வெப்சைட்ஸில் என்னென்ன வச்சுருக்கோம், நம்ம என்னென்ன பிளாக் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து சைட் மேப்பாக, அதாவது ஒரு சைட் மேப்பாக என்னென்ன இப்போ நம்ம சர்ச் பண்ணி வர்றாங்கன்னா அந்த கண்டென்ட்டை ஹெட்டர், ஃபூட்டர், பாடி அப்படின்னு தனித்தனியாக பிரித்து தர்றதுக்கு இந்த ஸ்கீமா ஃபேக்டர் ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகும். இதை மோஸ்ட்லி யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்கீமா ஃபேக்டர் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற பிளகின் வந்து யோஸ்ட் எஸ்இஓ அப்படிங்கிற பிளகின் தான். அந்த யோஸ்ட் பிளகினை நம்ம அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கீமா ஃபேக்டர் அப்படின்னா என்னங்கிறத கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிளாகரோட டேஷ்போர்டில் இருக்கும். பேக்லிங்கோ இது வந்து பிரெயின் டீனோடது, அப்புறம் ஸ்மார்ட் பேஷிவ் அப்படிங்கிறது பாட்ஃப்ளைனோடது, அப்புறம் நெயில் பட்டேல் அப்படிங்கிற ஒரு 3 வேர்ல்ட் மோஸ்ட் பிளாகரோட சைட்டில் இருக்கும். இப்போ இவங்க ஸ்கீமா ஃபேக்டரை எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட இன்டர்ஃபேஸில் தான் இப்படி தெரியும். பட் அதனால் நம்மளோட நம்ம இந்த சிஸ்டத்தோட லாங்குவேஜே அது வேறு மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு வி பேஜ் சோர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட இன்டர்நெட்டு அதோட ஒரு லாங்குவேஜ். இப்போ நீங்கள் இதில் வந்து Ctrl+F அப்படின்னா Ctrl+Find அப்படிங்கிறதுல கொடுத்துட்டு ஸ்கீமா அப்படிங்கிறத நீங்கள் SCHEMA அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இவங்க அந்த ஸ்கீமாவை எனபிள் பண்ணியிருக்காங்களா. அதுமாதிரி நெயில் பட்டேல் அவங்களோட இதுலேயும் பார்க்கலாம். வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் போயிட்டு Ctrl+F கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கீமா அப்படிங்கிறதுல நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கீமா அவங்கள எனபிள் பண்ணி வச்சுருக்காங்க. அதுமாதிரி ஸ்மார்ட் பேசிவ் இன்கம் அதிலே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அவங்களுமே Ctrl+F ஃபைன் கொடுத்துட்டு ஸ்கீமா அப்படிங்கிறத கொடுத்தோன்னா அவங்களுமே ஸ்கீமாவை எனபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது ரொம்ப மோஸ்ட்லி யூஸ் ஆகும். எல்லாருமே இதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே தானே? அப்போ நம்மளோட ஒரு காம்படிட்டர் எப்படி ஒரு சும்மா ஓகே திருச்சியில் இந்த பேக்ரவுண்ட் மூவர்ஸ் வீடெல்லாம் காலி பண்ணலாம் பண்ணுவாங்களே, அவங்கள சும்மா சர்ச் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த கேட்ரிங் அப்படிலாம் பார்த்துருக்கோம். அதுபோல் நீங்கள் என்ன வேணால் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, கோகோனட் எக்ஸ்போர்ட் இன் தமிழ்நாடு அப்படி கொடுக்கலாமா? அவங்க நம்ம ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது. நம்ம இந்த மாதிரி தான் இல்லை, பிளாக் எழுதுறதுங்கிறது வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை கொடுக்குறதுக்கோ இல்லை நேவிகேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை ட்ரான்ஸ்லேஷனுக்கோ அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். பட் அதில் நம்ம என்ன மாதிரியான பிளாக் எழுதி நம்ம எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறோம், அது பிஸ்னஸ்க்கா இல்லை எதுக்காகங்கிறது அது எல்லாமே பிளாக்ங்கிறது கீழே தான் வரும். ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணி நம்மளோட இன்கம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம என்ன வேணால் போட்டு பார்க்கலாம். இப்போ டான்ஸிங் கிளாஸ் சம்திங் நீங்கள் என்ன ஃபீல்டு எடுக்கிறீங்களோ என்ன வேணால் போட்டு பார்க்கலாம். அது நான் உங்களுக்கு நம்ம தான் இன்வென்ட் எலமெண்ட்டில் நான் தீம் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். அழகான ஒரு வெப்சைட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 540 ஃப்ரீ டெம்ப்ளேட் இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்க பிஸ்னஸை கூட நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இன்கம் வச்சுட்டு நம்ம எப்படி டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம ஒரு கிரிப்டோ பேஷன் இன்கம் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட பிஸ்னஸையும் டெவலப் பண்ணுறோம். நம்மள்ட்ட நீங்கள் உங்களோட அது போக நம்ம ஆடு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட செல்லர்ஸ்லாம் இருப்பாங்க, ஏற்கனவே கடை வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட இதெல்லாம் ப்ராடக்ட்டை வாங்கிட்டு நம்ம எல்லாருக்குமே சேல்ஸ் பண்ண சொல்லி கொடுப்போம். அவங்களோட ப்ராடக்ட் நம்மளும் வாங்கி சேல்ஸ் பண்ணுவோம். அவங்களோட பிஸ்னஸை நம்ம டெவலப் பண்ணி கொடுப்போம். ஓகே தானே? இப்போ வந்து நம்ம சும்மா எதனா எடுத்து பார்க்கலாம். அதுக்கு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் சென்னை கொடுக்கலாமா? சென்னை கொடுக்கலாம். இன் கோயம்புத்தூர். ஓகே, இன் கோயம்புத்தூர் கொடுக்கலாம். ஸோ கோயம்புத்தூர் கொடுத்தாச்சு. கும்பரா பேக்கர் அண்ட் மூவர்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டில் ஷோ ஆகிறாங்க. ஆனால் அவங்க ஸ்பான்சர் பண்ணி வந்திருக்காங்க. இவங்க கூகுளுக்கு பெய்டு பண்ணி வந்திருக்காங்க. அடுத்து A1 அவங்களும் பெய்ட் பண்ணி வந்திருக்காங்க. இவங்களும் பெய்ட் பண்ணி வந்திருக்காங்க. ஏன் இவங்களாம் அந்த இடத்துல பெய்ட் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ட்ரான்சாக்ஷன் நடக்க போகுது. அப்போ அந்த இடத்துல அவங்க பெய்ட் பண்ணி பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு கீவேர்டெலாம் சொல்லித்தரேன், அப்புறமா அதெல்லாம் உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல தான் ஆட் வரும். மற்றபடி நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டு வரீங்களா, ஹவு டு லாகின் ஃபேஸ்புக் அப்படின்னாலாம் அந்த இடத்துல ஆட் வராது. அதே ஹவு டு பை எஸ்எம்எஸ் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஆட் வரும். ஒருத்தவங்க பிளாக் எழுதியிருப்பாங்க, கண்டிப்பாக அந்த இடத்துல நடக்கும். அப்போ அந்த ட்ரான்சாக்ஷன் நடக்கிறது தான் இந்த இடத்துல ட்ரான்சாக்ஷன் நடக்குது. ஓகே தானே? இப்போ அவங்களோட லோக்கல் பிஸ்னஸ், அதாவது கூகுள் பிஸ்னஸில் அவங்களோட அந்த ஒரு ஃபுல் வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க போய்ட்டு அதாவது உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு அந்த கூகுள் பிஸ்னஸில் போய் உங்களுக்கு லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி தருவாங்க. அந்த ஐடியை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட வெப்சைட்ஸ் உங்களோட லொக்கேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் டேக் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இந்த பிளேசஸில் அவங்க கண்டிப்பாக அவங்க இதில் ஷோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்டைல் வந்துடுது, தேர்ட் பார்ட்டியோடது. அப்போ Portal.in அப்படிங்கிறவங்க தான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஷோ ஆகுறாங்க. டாப் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படிங்கிறவங்க தான் இவங்க கிட்டத்தட்ட இல்லை
6 லட்சம் ரிவ்யூ வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க தான் நம்மளோட காம்படிட்டராக இருப்பாங்க இந்த விஷயத்தில். ஏன்னா அவங்க ஸ்பான்சர்லாம் விட்டுறணும், இவங்க தான். லியோ பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ், அகர்வால் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ், ஓகே தானே? இப்போ நம்ம இவங்க பெரிய காம்படிட்டரே நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ டாப் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் கோயம்புத்தூர் இருக்காங்களே, ஓகே அவங்களோட வெப்சைட்ஸ் பார்க்குறோம். ஹெட்டரில் அந்த அளவுக்கு எதுவும் கொடுத்துல, ஒரு சின்னதாக அவங்களோட லாஜிஸ்டிக் திங் போர்ட்டல், ஓகே நீட் ஹெல்ப் அண்ட் சம் ஆஃப் தி கார்டு ஹாப்பி கஸ்டமர், அவ்வளோதான். அந்த அவங்க பிரைமரி கீவேர்டை பெஸ்ட் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படிங்கிற அந்த கீவேர்டை அவங்க H1 டேக்கில் கொடுத்துருக்காங்க. அது கீழே அவங்களோட செகண்ட் ஹெட்டிங் போஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பேக்கேஜ் அண்ட் மூவர்ஸ் கோயம்புத்தூர், ஓகே சர்வீஸ் ப்ரொவைடர் பை ஹோட்டல் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் கோயம்புத்தூர். அதாவது வந்து பிரைமரி கீவேர்டை 2-3 தடவை நிறைய வித யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பிரைமரி கீவேர்டை. பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் கோயம்புத்தூர், ஹவு டு புக் ஹோட்டல் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் கோயம்புத்தூர், அந்த கீவேர்டையே ஒரு கொஸ்டினாகவும் கொடுத்து அவங்க ரேங்க் ஆகுறாங்க. ஓகே அந்த கீவேர்டே H1 அந்த H1 H2 H3 H4லேயே பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படிங்கிற அந்த பிரைமரி கீவேர்டை யூஸ் பண்ணி ஒய் சூஸ் போட்டர் அப்படிங்கிற லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் மூவ்டு பை பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். அப்போ அந்த கீவேர்டை திரும்ப அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ FAQ வச்சுருக்காங்க, அப்புறம் ஃபுட்டர் வச்சுருக்காங்க, ஓகே தானே? இப்போ இவங்கள சைட்டை நம்ம ஆடிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க சைட்டை ஆடிட் பண்ணி பார்த்தோம்னா இவங்க ஸ்கீமா எனபிள் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி பேசோஸ் கொடுக்குறோம், Ctrl+F கொடுக்குறோம். ஸ்கீமா பண்ணியிருக்காங்களான்னா இல்லை. அப்போ நம்ம ஸ்கீமை எனபிள் பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக ரேங்க் ஆகும், ஓகே தானே? இப்போ இவங்களை இன்னும் இந்த காம்படிட்டர் நம்ம இன்னும் இன்டெப்த்தாக போய்ட்டு அனலைஸ் பண்ணுறதுனா கண்டிப்பாக அனலைஸ் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களோட இந்த டொமைன் நேமை நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட எஸ்இம்ப்ரெஸ் இருக்குல்ல, நம்மளோட எஸ்இம்ப்ரெஸில் ஃப்ளிக்கோரில் கீழே இருக்க இந்த எஸ்இம்ப்ரெஸ் டூலில் நம்ம போயிட்டு அவங்களோட சைட் ஆடிட் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் சைட் ஆடிட் கூட பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அது கூட நம்ம ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். எங்கே அப்வொர்க்கு அந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸில் போய் நீங்கள் சைட் ஆடிட் கூட பண்ணி கொடுக்கலாம். சைட் ஆடிட் பண்ணுறது இப்போ எஸ்இம்ப்ரெஸ்லாம் எவ்வளோ 8,000 சம்திங் இருக்குது. அப்போ அந்த அளவுக்குலாம் அவங்க கொடுத்து வாங்க மாட்டாங்க. அப்போ நம்ம சைட் ஆடிட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களோட கரெக்ஷனை பண்ணி மாத்திரம் நம்மளும் SEO கண்டென்ட் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லி கூட அதில் நீங்கள் பேமெண்ட் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஃபைபர் அப்வொர்க்லாம் நீங்கள் போய் பாருங்கள் SEO ஆடிட்டுக்குலாம் எவ்வளோ காசு வாங்குறாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம அவங்க டொமைன் ஓவர்வியூ பார்க்கலாம், அந்த அவங்களோட டொமைனில் ஓவர்வியூ பார்க்கலாம், அவங்க எவ்வளோ பேக்லிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா கண்டிப்பாக பேக்லிங்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அவங்களோட டொமைன் ஓவர்வியூ பார்க்குறோம். அவங்களோட டொமைன் ஓவர்வியூவில் டிராஃபிக் எவ்வளோ இருக்குன்னா, ஆர்கானிக் சர்ச் டிராஃபிக் கிட்டத்தட்ட 1.1 பில்லியன் வச்சுருக்காங்க. பெய்ட் சர்ச் டிராஃபிக்கில் வந்து 99.2K வச்சுருக்காங்க. பேக்லிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது 6,300 பேக்லிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்லிங்ஸ்னால் என்னென்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். SEO ஃபேக்டரில் கண்டிப்பாக முக்கியம். அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஏகப்பட்ட டொமைன் நேம் வாங்க வேணான்றேன். ஒரு டொமைன் தான் வாங்கணும். டொமைனுக்கு அந்த பேக்லிங்ஸ், அதாவது 6,300 ஓட்டு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய்ட்டு நம்ம பேக்லிங் கொடுத்தா தான். இப்போ நம்ம பெய்டு பேக்லிங்னு இருக்குது, நம்ம ஆர்கானிக்காக பண்ணுற பேக்லிங் இருக்குது. ஸோ பேக்லிங்கிறது முக்கியம். கண்டிப்பாக அது பேக்லிங் சொல்லித்தரேன். நம்ம வந்து ஸ்கீமா, டோபோடா, TXT ஃபைல், பேக்லிங் இது 3 SEOவில் பண்ணிட்டு மற்றபடி நம்ம பிளகின் என்னென்ன பிளகின் நான் சொல்கிறேன் பிளகின் யூஸ் பண்ணாலே நீங்கள் சூப்பராக ரேங்க் ஆகலாம், ஆர்கானிக்காக ரேங்க் ஆகலாம். அப்போ அவங்க வேர்ல்டு வைட்டில் பார்க்குறப்ப இந்தியாவிலேருந்து 100% வந்திருக்காங்க. அப்போ அந்த இந்தியாவில் உள்ள பீப்புள் தான் அவங்க சர்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கோயம்புத்தூர் ரைஸாக இருக்கனால அது பண்ணியிருக்காங்க. இப்போ ஆர்கானிக் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. டாப் ஆர்கானிக் கீவேர்ட்லாம் போர்ட்டல் இந்தியா, போர்ட்டல்.in, பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அந்த மாதிரி தான் அவங்களோட கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களோட சைட்டை நம்ம ஆடிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டொமைன் ரிவ்யூ, இப்போ ஆர்கானிக் ரிசர்ச்லேயே போய்ட்டு அவங்களோடதையும் பார்த்துக்கலாம். போர்ட்டல்.inலேயே அது ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம மெயினான இந்த இது மட்டும் இருந்தால் போதும். என்ன டொமைன் ஓவர்வியூ, ஆர்கானிக் ரிசர்ச், அப்புறம் கீவேர்டு ஓவர்வியூ, கீவேர்டு மேட்ச் டூல், ஓகே தானே? இப்போ வந்து அவங்க கீவேர்டு கிட்டத்தட்ட 5000 கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. டிராஃபிக் இவ்வளோ இருக்காங்க, டிராஃபிக் காஸ்ட் இவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் பிராண்டட் டிராஃபிக், ஓகே, இன்ஃபர்மேஷனல் நேவிகேஷன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஆல் கீவேர்டு, டாப் கீவேர்டு இருந்தால் இருக்குது, டாப் பர்சன்ட் ஆர்கானிக், இதில் வந்து என்னென்ன கீவேர்டு பண்ணியிருக்காங்களோ, ட்ராக் மூவர், ஜாப்ஸ் ஏகப்பட்டது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவங்களோட சைட்டை நம்ம ஆடிட் பண்ணி பார்க்கலாம், ஓகே தானே? இப்போ அதுக்கு ஆன் பேஜ் அண்ட் டெக்னிக்கல் SEO அப்படின்னு இருக்குல்ல, அந்த சைட் ஆடிட்டரில் போய்ட்டு பார்த்தோம்னா அவங்க என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்கிறத கண்டிப்பாக சொல்லிவிடும். இப்போ கிரியேட் ப்ராஜெக்டில் போய்ட்டு நம்மளோட அந்த டொமைனை கொடுத்துட்டு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கொடுக்கலாம்.
ஸோ நம்மளோட சைட் எடிட்டாக ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட் சைட் எடிட் கொடுத்தோம்னா அவங்க என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்டெப்த்தாக சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி நம்ம ஸ்கீமா தான் பார்த்தோம், அவங்க ஸ்கீமா எனபிள் பண்ணல. பட் நம்ம டாப் மோஸ்ட் பிளாகர்ஸ் எல்லாமே ஸ்கீமா எனபிள் பண்ணியிருந்தாங்க. இவங்க என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த தப்பை பண்ணாமல் நம்மளோட பிளாக்ல எழுதுறப்ப நம்ம வந்து ரேங்க் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. How to fix edit your robot.txt bypass robot.txt file is urgent. அவங்க robot.txt ஃபைல் யூஸ் பண்ணல அப்படின்னு வருது. we encountered error stopping us the website. Okay, robot.txt for bad SMS mobile. Okay, so again set edit கொடுக்கலாம். இப்போ நம்மளோட சைட் எடிட் ஆக ஆரம்பிச்சிட்ருக்கு. இது மாதிரி நம்ம யாருக்கு வேணால் சைட் எடிட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ சொன்ன மாதிரி தான் robot.txt ஃபைல் சரியாக இல்லை அப்படிங்கிறது சொல்லுது. யூ கேன் ஆக்டிவ் ஒன்ஸ் யூ கன்ஃபார்ம் யுவர் டொமைன் ஓனர் அப்லோட் திஸ் சைட். திஸ் ஆப்ஷன் கன்ஃபார்ம் யுவர் டொமைன் ஓனர்ஷிப் அப்லோட் திஸ் சைட் எடிட். ஸோ அவங்க ப்ரைவேசியாக வச்சுருக்காங்க அவங்களோட. யூ கேன் யூஸ் தி ஆப்ஷன் ஒன்ஸ் யூ கன்ஃபார்ம் யுவர் டொமைன் ஓனர்ஷிப் அப்லோட் தி சைட் எடிட் ஃபைல் டு HTML. இப்போ வந்து அவங்களோட ஓனர்ஷிப் மட்டும் தான் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இது கூட நல்ல ஆப்ஷன்ஸ் தான். ஸோ நம்ம அவங்களோட சைட் எடிட் பண்ண முடியல. ஓகே தானே? இப்போ இதே வேறு ஒருத்தவங்களோட சைட் எடிட் பண்ணி பார்க்கலாமா? செகண்ட் ரேங்க் பண்ணுறாங்களே அவங்கள சைட் எடிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆம்பல் பேக்கஸ் ஆஃப் மூவர்ஸ் செகண்டாக இருக்கவங்களே பார்க்கலாம், இல்லை அதர் பால் பார்க்கலாம். ஸோ அவங்களோட டொமைன் நேமை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு சைட் எடிட் கொடுக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அந்த portal.in அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க செக்யூர் வச்சுருக்காங்க. அவங்களோட சைட் எடிட்டுக்கு ஓனர்ஷிப் இருந்தால் மட்டும் தான் பார்க்கணும். அதாவது அவங்க ஓனர்ஷிப் மட்டும் தான் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ அந்த பேக்கஸ் மூவர்ஸ் அவங்களோட சைட் எடிட் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ இங்கே இந்த இடத்துல பேஜ் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு. சைட் ஹெல்த் எரர் வார்னிங் எல்லாமே இங்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த பேஜ்லாம் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நம்மளுக்கு லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சைட் எடிட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே தானே? சைட் எடிட் நம்ம சைட் பண்ணுறதுக்கு மெயினு அடுத்தவங்களுக்கு சைட் எடிட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு இந்த எஸ்எம்எஸ் யூஸ் ஆகும். ஸோ சைட் எடிட் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட பேஜ் ஒவ்வொரு பேஜாக ஸ்க்ரோல் பண்ணி பண்ணிகிட்ருக்கு. இத்தனை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இதோட ரிப்போர்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்மளோட சைட் எடிட் கம்ப்ளீட் ஆகியாச்சு. 100 பேஜ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதான் சொல்லுது, மற்றபடி அது வேறு எதுவும் யாரும் கிடையாது. சைட்டுகள் 69%, அப்புறம் எரர்ஸ் 24, அப்புறம் வார்னிங் 544, கிராம்பபிலிட்டி 95%, HTS 90%. ஓகே, இப்போ அந்த எரர்ஸில் என்னென்னு பார்க்கலாமா? அந்த 24 எரர்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த எரர்ஸ் நம்ம கிளியர் பண்ணிட்டாலே நம்ம அவங்க சைட் எடிட் பண்ணி கொடுக்கலாம். அப்போ 5 internal image are broken அப்படின்னு வருது, 5 incorrect pages சொல்லுது, அப்புறம் 5 issue broken JavaScript and CS ஃபைல் வருது, அப்புறம் 4 page have a duplicate meta decision வருது. ஓகே தானே? அப்போ அந்த இஷ்யூவெல்லாம் நம்ம அவங்க கிளியர் பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க ரேங்க் ஆவாங்க. அதாவது நம்ம சைட் எடிட் இன்னொருத்தவங்க பண்ணி கொடுத்தானா. இப்போ நம்ம அந்த
.in ஆமாம், அவங்க வந்து நம்மளால் அவங்களோட சைட்டை நம்ம சைட் எடிட் பண்ண முடியல. அப்போ அவங்க அந்த மாதிரியான ஒரு பிளகின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பிளகினை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஓகே தானே? ஸோ 2 பேஜ் டூப்ளிகேட் கண்டென்ட் இஷ்யூ, 2 பேஜில் டூப்ளிகேட் கண்டென்ட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லுது. அதான் நம்ம பேஸ்ட் மேட்ச் பார்த்தோம்ல, நம்ம கிராமரியில் பார்த்தோம்ல. ஓகே, அப்புறம் 1 பேஜ் டஸ் நாட் ஹேவ் டைட்டில் டேக் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் 0 பேஜ் ரிட்டர்ன் ஃபைஸ் ஸ்டார்ட் கோட், 0 இன்டர்னல் பேஜ். ஓகே, இப்போ இதோட எரர்ஸ்லாம் காட்ட ஆரம்பிச்சாச்சு. அப்போ எரர்ஸ், அப்புறம் வார்னிங்ஸ், அப்புறம் நோட்டீஸ், இது எல்லாமே நீங்கள் அப்படியே ஒரு லிஸ்ட்டாக எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு அமௌண்ட் வாங்கிக்கலாம். ஓகே தானே? இப்போ சைட் எடிட் பண்ணுறது தேங்க்யூ யூ. நம்மளோட சைட்டையும் இப்போ எடிட் பண்ணிக்கலாம். ஓகே தானே? பாய். கலைவத்தில் தலை சிறந்தவன்